ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு யங் பேபிலோட 4த் பார்ட் பார்க்க போறோம். இப்ப ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது போல இருக்குது. அதுக்காக அந்த ஃபேக்டரில நோட்டீஸ்லாம் போட்டுருக்காங்க. அதாவது இந்த ஃபெஸ்டிவலுக்காக டான்ஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போது. அதுவும் நம்ம ஸ்காட்லாண்ட்ல தான் அது ஆரம்பிக்க போதுன்னு சொன்னோனே, இத பார்த்துட்டு எல்லா ஒர்க்கர்ஸும் ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. ஏய் நம்ம எல்லாருமே டான்ஸ் ஆடணும்ப்பா. இப்பவே நம்ம ரெடி ஆயிருவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இன்னைக்கு நீ வீட்டுக்கு போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளும் ஒரு குட் நியூஸ் சொல்றா. ஏன்னா வந்து பாய்லர் ரூம்ல இருந்து மறுபடியும் அந்த சிஓக்கு டிரான்ஸ்லேட்டர மாத்திட்டாங்கன்னு சொன்னா, இத நான் கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, "அப்படியே ஃபெஸ்டிவல் வருதே, நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், "நான் இதுவரைக்கும் ஃபெஸ்டிவல் கொண்டாடவே இல்ல. ஏன்னா ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் இத கேட்டுட்டு ரொம்ப சங்கடப்படுறான். அதோட சரின்னுட்டு அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, அவங்க அம்மாவ நான் ஊர்ல இல்லாத நேரத்துல இங்க என்னென்னமோ நடக்குது. நீ எப்படிடா ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அவங்க தொடப்பக்கட்டைய எடுத்து நம்ம ஹீரோவ அடிக்க போவ, அந்த நேரம் பார்த்து ஜூலி, அந்த மாஸ்டர் பொண்ணு வந்து நிக்கிறாங்க சிசி. ஆனா அவங்கள பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் வராங்க. "ஏன் நீ எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியும் நம்ம ஹீரோவுக்காக மெடிசின குடுக்க, அவள "நான் உனக்காக வந்து வாத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இத வச்சு சூப்பு போட்டு குடி" அப்படிங்கிற மாரி அவளும் அந்த வாத்த அங்க பறக்க விடுறா. பார்த்தா அவங்க 2 பெண்ணுங்களையும் பார்த்துட்டு இவன் அம்மா, அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அவங்க அப்பாவும் கேட்கறாங்க, "அந்த 2 புள்ளைல யாரு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு?" அதுக்கு அவங்க அம்மாவும், பார்க்க 2மே சூப்பரா இருக்குங்க. என் பையன உழுந்து உழுந்து கவனிக்கிறாங்க. பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாரி அவங்க அம்மாவும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த செக்யூரிட்டி இருக்கான்ல, அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக வரான். இவங்க அம்மாக்கும், அவங்க அப்பாவுக்கும் ஏதோ ஃபைட் போல இருக்குது. அதனால பிரிஞ்சு தான் இருக்காங்க போல இருக்குது. அவனும் அவங்க அம்மாக்கா ஏதாச்சும் லாலிபாப்போ என்னமோ குடுக்க, அவங்க அம்மா அதெல்லாம் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்பதான் சொல்றான், "நம்ம ஃபெஸ்டிவல் வருது. அதுக்காக நான் வந்து என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரவா?" அப்படிங்கிற மாரி இந்த கேட்க, அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, "இந்த செலிப்ரேஷன் வெறும் நம்மளோட மெம்பர்ஸ், நம்ம டைரக்டர் இவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ணிக்குவாங்க. மத்தவங்கலாம் வரக்கூடாது." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்ல, அதுக்கு சொல்றான், "இல்ல, இல்ல நான் ஒரு பொண்ண கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு" சொன்னோனே, அவங்க அம்மா கேட்கறாங்க, "யார் இது உன் கேர்ள் ஃப்ரெண்டான்ட்டு?" ஆனா அதுக்கு அவன் சொல்றான், "இன்னும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அந்த பொண்ணுட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு." அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும், "மொத நீ அந்த பொண்ண கூட்டிட்டு வா. நான் அப்புறமா அது யாரு, என்ன, எப்படின்னு விசாரிச்சுட்டு தான் டிசைட் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் சொல்ல, உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து கிளம்பி போறான். இங்க அதே மாரி நம்ம ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோவ கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. உடனே "என்னம்மா திடீர்னு ரெஸ்டாரண்ட்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க அம்மாவும், "ஆமா, ஆமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு இருந்தேன். அதுக்காகத்தான் உன்ன இங்க கூட்டிட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "அன்னைக்கு உன்னைய பார்க்கறதுக்கா 2 பொண்ணுங்க வந்தாங்கல்ல, அந்த 2 பொண்ணுங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. பேசாம அந்த 2 பொண்ணுங்கள யாராவது நீ சூஸ் பண்ணலாமே." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, "நீ வேற சும்மா இரும்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். "நீ என்ன சூஸ் பண்றது? நானே சூஸ் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்னடாங்கிற மாரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த மேனேஜர் டிங் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வராங்க. அந்த ஊவோட அம்மாவ மீட் பண்றதுக்காக. இன்னைக்கு ஃபேமிலி மீட்டிங் ஏதோ ஒண்ணு ஃபங்ஷன் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த மீட்டிங் இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் நடக்குது போல இருக்குது. அவர் இங்க கூட்டிட்டு வர, இங்க பார்த்தா ஜூலி வந்து நிக்கிறா. ஜூலிய பார்த்தோனே ஹீரோ, "என்னது இவளா?" அப்படிங்கிற மாரி. "ஆமாமா, இவ ரொம்ப அழகா இருக்கால்ல. எனக்கு என்னமோ இவ தான் உனக்கு நல்ல ஃபேவரா இருப்பா. 2 பேரும் நீங்க சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா படிச்சிருக்கீங்க." அப்படிங்கிற மாரி. "நீ எப்பம்மா பிறந்தா? எந்த வருஷத்துல பிறந்தா? என்ன ஏதுன்னு?" அவங்க அம்மாவும் ஜூலிய விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, "என்னடா போச்சு?" அப்படிங்கிற மாரி அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க அதே மாரி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க அம்மாட்ட நம்ம ஹீரோயின பத்தி. அப்பதான் அவன் அம்மா கேட்கறாங்க, "நீ நீ வந்து படிச்சு முடிச்சுட்டியாம்மா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும், "நான் படிச்சுட்டேன். ஆனா என்ட்ட சர்டிபிகேட்லாம் எதுவுமே கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்றா. உடனே அவங்க அம்மா கேட்கறாங்க, "என்னது உன்ட்ட சர்டிபிகேட் கிடையாதுன்ட்டு?" "ஆமாம்மா, என்ட்ட நான் வந்து படிக்கிற ஸ்டேஜ்ல ஒருத்தர அடிச்சுட்டேன். அதனால எனக்கு சர்டிபிகேட் கிடைக்கலன்ட்டு." "என்னது அடிச்சிட்டியான்ட்டு?" "ஆமாம்மா, நான் பிரின்சிபாலே அடிச்சுட்டேன். அதனால எனக்கு சர்டிபிகேட்லாம் எதுவும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இத கேட்டு அவங்க அம்மாவும், "என்னது நீ பிரின்சிபாலே அடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரியா நம்ம ஹீரோயின பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வாண்டடா வேணும்னாலும் அவள பத்தி எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சொல்றா, "அம்மம்மா இவ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோட அம்மாவோ, "இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால, பேசாம இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்க 2 பேரும் ஜாயிண்ட்டா போய் டான்ஸ் ஆடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, "இல்ல, இல்ல நானா வர முடியாது. நான் வேற ஒரு பொண்ண கூப்ட்டுருக்கேன் டான்ஸ் ஆட. இவள வேணா குண்ண கூட்டிட்டு சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் நேருக்கு நேராவா சொல்லிர்றான். அதாவது ஜூலிய எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாரி. இத கேட்டோனே ஜூலி மூஞ்சி அப்படியே வாடி போயிருது. அவங்க அம்மா, "நீ என்னடா சொல்றான்ட்டு?" "அம்மா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஜூலி வந்து எனக்கு ஃப்ரெண்ட் மாரி." அப்படின்னு சொன்னோனே, இத கேட்டுட்டு அவளும், "நான் இங்கேருந்து போறேன் ஆன்டி." அப்படிங்கிற மாரி அவளும் அங்கருந்து கிளம்பி போறா கோவமா. உடனே இத பார்த்துட்டு அவங்க அம்மாவே அவ ரொம்ப வருத்தத்தோட போறா. "பாவம் அந்த பொண்ணு. நீ சீக்கிரம் போய் சமாதானப்படுத்து." அப்படிங்கிற மாரி சொன்னோனே,
நம்ம ஹீரோவும் சரி, சரி போய் சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு, அவனும் சமாதானப்படுத்துறதுக்கா வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அப்பதான் அங்குள்ள ரூம்ல வந்து இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கறத நம்ம ஹீரோவும் வெளிய நிண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மேனேஜர் திங்க் நம்ம ஊவோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லாத்துட்டயும் நல்லா அன்பா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல இவரு ஒண்ணு மறைச்சுட்டாரு. நான் இங்க உள்ள ஒரு பொண்ணுக்கு வந்து மென்டல் இஷ்யூ வந்து ஒரு பொய்யான சர்டிபிகேட் குடுத்துட்டேன். அதுக்காக என்னைய இப்ப வந்து பாய்லர் ரூமுக்கு போட்டுட்டாங்க. அதுக்கு காரணமே இந்த மேனேஜர் டிங்கு தான். அவரால தான் இந்த மாரி சர்டிபிகேட் குடுக்க வேண்டியதா போச்சு. இதுக்கெல்லாம் உங்க பையன் தான் சொல்லி நான் செஞ்சேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்ல, அவங்க அம்மாவுக்கு மூஞ்சி சரியில்லாம போயிருது. என்னது இந்த பொண்ணு இப்படி இருக்கா? இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரியா வரமாட்டா அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரைட்டாவே அவங்க அம்மா பேச, இதெல்லாம் வெளியில நிண்டு கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் டக்குன்னு கதவ தொறந்துட்டு உள்ள வந்துறான். வந்துட்டு, "என்ன தைரியம் இருந்தா நீங்க பைலான பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுவீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவங்க அம்மா பார்த்துட்டு, "நீ யாருடா திடீர்னு ஒரு ரூமுக்குள்ள வந்தது? உன்ன யாரு உள்ள விட்டா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "என் பேர் லூசியா. நான் இவளோட பாய் ஃப்ரெண்ட்." அப்படிங்கிற மாரி கேட்டோனே, உங்க அம்மாவும் நம்ம ஹீரோயின பார்த்து கேட்கறாங்க, "இது உன் பாய் ஃப்ரெண்டா?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின், "இல்ல, இல்ல இவன் என் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல." அப்படின்னு சொன்னோனே, உடனே, "ஓ! ஆமாமா. இவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஃபேக்ட்ரில கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பான்." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் எந்திரிச்சுறா. "இவன் என் பாய் ஃப்ரெண்ட் தான் இல்லன்னு சொன்னேன். ஆனா இவன் என் ஃப்ரெண்டு." அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எனக்கு சரியா வராது. வா இங்கேருந்து போகலாம்ன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவ அங்கருந்து கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துறா. அதோட இங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் கேட்கறான், "நீ ஏன் என்னைய பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொன்னா? என்னைய பாய் ஃப்ரெண்டா நீ ஏத்துக்க மாட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின், "எதுக்கு பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்? நீ என் ஃப்ரெண்டாவே இருக்கலாமே." அப்படின்னு சொன்னோனே, "அது எப்படி இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்க முடியும்? நீ நானும் அன்னைக்கு நைட்டு." அப்படிங்கிற மாரி தயங்கி தயங்கி நம்ம ஹீரோ உளர, நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருது. "நீ அன்னைக்கு நடந்ததே நீ பேசிக்கிட்டே இருக்கியா? அன்னைக்கு நான் வந்து உனக்கு கிஸ் குடுத்தேன். அவ்வளவுதான். நான் அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்கல. நீ வந்து குடிச்சிட்டு மட்டையாயிட்ட. நான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொன்னோனே, இத கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு மனசே உடைஞ்சிருது. ஐய்யயோ! அப்ப அந்த நைட் ஒண்ணுமே நடக்கவே இல்லையா? அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணி சொல்ல, அதுக்கு அந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு குன்னும் சொன்னான், "உனக்காவது கிஸ்ஸாவது நடந்துச்சு. எனக்கு அதுவும் கூட இல்லடா. அவ என் பக்கத்திலேயே வரவிட மாட்டேங்கிறா. என்னோட ஃபிங்கர் கூட அவ மேல பட மாட்டேங்குதுன்ட்டு." அவ என்னன்னு இங்க ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கா. சரி 2 பேரும் குடிச்சிட்டு வந்து ஹாஸ்டலுக்கு வராங்க. பார்த்தா ஜூலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜூலிய பார்த்தோனே குன்னு, "என்னது நீ லூசியானுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். அதுக்கு அவளும், "இல்ல, இல்ல நான் உன்னைய பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வர டான்ஸ் காம்படிஷன்ல நீ நானும் ஒண்ணா சேர்ந்து ஜாயின் பண்ணி டான்ஸ் ஆடுவோமா?" அப்படின்னு கேட்டோனே, குன்னு, "என்னது? இது உண்மையா? டேய் என்னைய கிள்ளி பாருடா." அப்படிங்கிற மாரி அவன் சந்தோஷத்துல ஏதோ ரெக்கை கட்டிட்டு பறக்கிற மாரி சந்தோஷத்துல அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிட்டு, "மச்சான் நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா." அப்படிங்கிற மாரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாரி இங்க வந்து இந்த பிக் ஃபிட் இருக்கான்ல, அவன் வந்து நம்மளோட மாஸ்டர் பொண்ணு மேல ஒரு கண்ணு புள்ள இருக்கு. அவளுக்கா லவ் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்துறா. "சாப்பிட்டா ஒழுங்கா டிஃபன் பாக்ஸ கொண்டு வந்து தரமாட்டீங்களாடா? உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு" சொல்லிட்டு, அந்த டிஃபன் பாக்ஸ எடுத்துட்டு போலான்னு வரா. பார்த்தா அந்த டிஃபன் பாக்ஸ் கை தவறி கீழ விழுந்துருது. அந்த டிஃபன் பாக்ஸ்ல தான் இவ வந்து லெட்டர் வச்சிருந்தான். உடனே அவளும் அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறா. இது என்னதுன்ட்டு. பார்த்தா, "என் மனசுல உள்ளதெல்லாம் நான் சொல்ல முடியாம இது லெட்டரா எழுதியிருக்கேன். நீ நானும் அந்த ஃபெஸ்டிவல்ல டான்ஸ் ஆடுவோமா?" அப்படிங்கிற மாரி போட்டிருக்குது. இத படிச்சுட்டு, ஆஹா! அது லூசியான் தான் எழுதியிருக்காங்களான்னு இவ தப்பா நினைச்சுட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பிக் ஃபிட்டுக்கு, ஐய்யயோ! என் கையில கத்தி இல்லாம அந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் இப்ப இருக்குது. நெஞ்சில குத்திக்கிட்டு சாவணும் போல இருக்குன்ட்டு, அவனும் பாவம் எதுவுமே உண்மைய சொல்ல முடியாம அப்படி திணறிக்கிட்டு இருக்கான். ஆனா இவளுக்கு தான் டான்ஸ் ஆட தெரியாதுல்ல. இவ கேட்கிறா, "எனக்கு டான்ஸ் சொல்லி தரியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "சரி, சரி வந்து தொல. என் கிரகம் உனக்கெல்லாம் டான்ஸ் சொல்லிக் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளுக்கா டான்ஸ்லாம் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு தான் இந்த டான்ஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது போல இருக்குது. எல்லாரும் ரெடியாயி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாவம் நம்ம ஹீரோயின் வருவா அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவ வரவே காணோம். அப்பதான் அவன் காணிக்கிறான் கார்ல அந்த ஊவோட நம்ம ஹீரோயின் போறத. இத பார்த்தோனே நம்ம ஹீரோக்கு இன்னும் காண்டாயிருது. "அடி பாவி! நீ அவன் கூடயா போயிட்டு இருக்கான்ட்டு." இவன் கார்ல வந்துகிட்டு இருந்த ஊவும் நம்ம ஹீரோயின பார்த்து, "அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல எங்க அம்மா ஏதோ ஏதோ பேசிட்டாங்க. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அவங்க அப்படிதான்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அந்த லூசியான் பையன் வேற கிறுக்குத்தனமா ஏதேதோ வந்து உளறிக்கிட்டு இருக்கான். "நீ அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "அதெல்லாம் இருக்கட்டும். நீ மொத கூட்டிட்டு போ. உங்க அப்பாவோட ஃபங்ஷன் இன்னைக்கு இருக்குது. அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தானே கூட்டிட்டு போற. அதுக்கு பேசாம ஒழுங்கா கார பார்த்து ஓட்டு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. இங்க அதோட ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆக போதுன்ட்டு அவங்க அண்ணனும் வந்து அலவுன்ஸ் பண்றதுக்கா ஸ்டேஜ் ஏறான். அப்பதான் ஒரு பொண்ண பார்த்தோன்னே, அவனும் சரி, சரி இப்ப டான்ஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போறான். இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் ஏதோ லவ் போல இருக்கு. சரி இவனுக்கு ஒரு கதை இருக்கு. அது என்னன்னு அப்புறமா பார்த்துக்கலாம். அதே மாரி அங்க டான்ஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்மளோட குன்னு, நம்மளோட ஜூலியும் தான் டான்ஸ் ஆடுறாங்க 2 பேரும். உங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள எல்லாருமே இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வெளியில நம்ம ஹீரோயினுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான்
அப்புறம் பாக்குறோம் அனிமல் குக்கீஸ். அது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. ஏதோ ஒரு சின்ன வயசுல நடந்த கதைய இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பா. அந்த குக்கீஸ்க்காக அவ ஸ்கூல்ல சண்டை போட்டதெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்கும்போது, இவனும் அந்த குக்கீஸ பாத்துட்டு, சரி இத எடுத்து கொண்டு போய் நான் அவளுக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அவனும் அங்கிருந்து கிளம்ப அவன் அண்ணனும் சரி போயிட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்பதான் அந்த மாஸ்டர் பொண்ணு வந்துட்டு, டேய் எங்கடா போற? நான் உனக்காக இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ! இப்ப என் கூட யார் டான்ஸ் ஆடுவா? அப்படிங்கிற மாரி பாவம் அவ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்க குன்னும் கடைசியில டான்ஸ் ஆடிட்டு, நம்ம ஜூலிட்ட வந்து நம்ம லவ்வ சொல்லிடலான்ட்டு அவனும் தைரியமா வந்து லவ்வ சொல்றான். ஆனா ஜூலியா சொல்றா, "இல்ல, இல்ல நான் சின்ன வயசுல இருந்தே வந்து லூசியானா தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம நான் எங்க மாமா தான் என்னைய வளர்த்தாங்க. எனக்குன்னு எந்த ஒரு வீடுமே இல்ல. இப்ப என்ன விரட்டி விட்டாங்க. நான் வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். நீனும் அதே மாரி தான். அதனால எனக்கு இந்த மாரி ஒரு லைஃப்லாம் வேண்டாம். உன்னால வந்து எனக்கு வீடுலாம் வந்து கட்டி தர முடியுமா? அதனால எனக்கு இப்படி ஒரு பையன் வேண்டாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ மேல உள்ள கோவத்துல அவள வந்து குண்ண வந்து ரிஜெக்ட் பண்ணிறா. இதெல்லாம் கேட்க கேட்க குன்னு மனசு அப்படியே உடைஞ்சு போயிருது. உடனே இத மாரி ஜூலியும் சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பி போயிறா. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு பாவம் குன்னும் அவனும் அப்படியே வருத்தப்பட்டு அப்படியே அழுகுறான். இங்க நம்ம ஹீரோயின் அந்த சிஓக்கு டிரான்ஸ்லேட்லாம் முடிச்சுட்டு அவளும் அந்த ஹோட்டல்ல நின்டுகிட்டு இருக்கும்போது அங்க வரான். வந்துட்டு நீ இப்போ வந்து டிரான்ஸ்லேட்டா மறுபடியும் ஆயிட்டா ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? அந்த லூசியான் இருக்கான்ல அந்த லூசு தான் அப்படிங்கிற மாரி உண்மைய சொல்றான். அதாவது அவனுக்கு எனக்கு ஃபைட் நடக்கலான்னு இருந்துச்சு. ஆனா எனக்கு எப்பவும் வின் பண்ணணும்னு தான் ஆசை. அப்பதான் என்னடா பண்ணணும்னு யோசிக்கும்போது இவனா வந்தான். வந்துட்டு ஃபைட்ல வந்து நான் தோத்து போறேன். ஆனா நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னை பாய்லர் ரூம்ல இருந்து என்னோட அப்பாவோட டிரான்ஸ்லேட்டர மாத்த சொன்னா. உனக்காக ஒரு விஷயம் செய்யறதா இருந்தா அவன் என்னட்ட அடி வாங்க வேண்டியதா இருக்குது. அவனோட நிலைமை அதுதான். ஆனா நீ ரொம்ப படிச்சவ. உன்னோட ஆம்பிஷன்லாம் வேற. உன்னோட உன்னோட ஆசைகள் எல்லாத்தையும் அவனால பூர்த்தி செய்ய முடியாது. என்னால மட்டும் தான் பூர்த்தி செய்ய முடியும்ன்ட்டு இந்த லூசும் உளற, உடனே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி, இந்தாடா உன்னோட இன்விடேஷன் கார்டு அப்படிங்கிற மாரி தூக்கி மூஞ்சில வீசிட்டு, அவளும் வெளிய வர, இங்க நம்ம ஹீரோவா அந்த ஹோட்டலுக்குள்ள போறதுக்காக அங்க உள்ள செக்யூரிட்டிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இங்கெல்லாம் நம்ம இருக்க மாட்டோம். வா இங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு, அவன அங்கிருந்து கூட்டிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவும் ரொம்ப டென்ஷன் ஆகி கடந்து கத்திக்கிட்டு இருக்கான். அதோட கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. பாவம் அந்த மாஸ்டர் பொண்ணுக்கு சரியாவே ஆட தெரியல போல இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பிட்டு அப்படியே அவளே கவனிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம பிரதரும் இத கவனிச்சுட்டு, ஏய் நீ பொண்ணு அவளுக்கு சொல்லிக் குடுவேன்னு சொன்னோனே, ஃபிட்டு நான் உனக்காக ஒரு சாங் பாடுறேன். இதுக்கு தக்கன ஆடுன்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஏத்தாப்புல மியூசிக்லாம் பண்ண, இவனும் கொஞ்சம் கொஞ்சம் ஆடுறான். உடனே நான் உனக்கு கம்பெனி குடுக்குறேன்னு சொல்லிட்டு, இவனும் வந்து சேர்ந்து அவ கூட ஆட, உடனே இவளுக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தைரியமெல்லாம் வந்து, கொஞ்சம் நர்வஸ்லாம் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அங்க உள்ளவங்க எல்லாரும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டணும். இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்டா அவ லைஃப்ல இப்பதானே இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறா. ஏய் நான் டான்ஸ் ஆடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்துல அவனை வந்து ஹக் பண்ண, ஐயோ என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே சந்தோஷத்துல அப்படியே உறைஞ்சு நிக்கிறான். அதோட இங்க நம்ம ஹீரோயினும் வெளியே வந்துட்டாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, நீ ஏன்டா என்கிட்ட போய் சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நம்ம ஹீரோ என்னது நான் போய் சொன்னா, ஆமா நீ எனக்காகத்தானே அடிபட்டு இந்த மாதிரி என்னை திரும்ப பாய்லர் ரூம்ல இருந்து அவருக்கு டிரான்ஸ்லேட்டரா மாத்துனா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஹீரோவும் சரி சரி அதெல்லாம் விடு உனக்காக பிடிச்சு உன்னை கொண்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அனிமல் குக்கீஸ் எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டுட்டு, சரி என்னை டான்ஸ் இதுக்காக கூப்பிட்டீல வா நம்ம போவோம்னு சொன்னோன்னா, ஐயோ அது லேட் ஆயிடுச்சு இன்னொரு முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, பரவாயில்ல வா ஒன்னும் பிரச்சனை இல்ல போகலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வராங்க. ஆனா எல்லா இதுவும் முடிஞ்சு எல்லாரும் போயிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்படுறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், நீ எதுக்கு இதெல்லாம் கவலைப்படுறா? யார் இல்லாட்டியும் பரவாயில்ல நான் உனக்காக இருப்பேன். உன் லைஃப்ல நீ ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறீல. இனிமே நீ வயசாகி நீ நானும் கல்யாணம் ஆகி நம்மளுக்கு நிறைய குழந்தை பிறந்து உனக்கு வயசாயிரும். அப்ப நீ யோசனை பண்ணி பாப்பீல. அப்பதான் உன்னோட மொத ஃபெஸ்டிவல இந்த லூசியானோட நீ சேர்ந்து டான்ஸ் ஆனது உன் ஞாபகத்துல எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் ஜாலியா அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதோட இங்க கட் பண்ணி காட்டுனா, நம்ம ஹீரோட அண்ணனும் அங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குளோஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது, அங்க பார்த்தா 2 பொண்ணுங்க தனியா போயிட்டு இருக்காங்க. யார்டா இந்த நேரத்துல அந்த பொண்ணுங்க தனியா போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை அந்த சைக்கோ வந்தாலும் வருவான். வா இததான் சாக்குன்னு அவனுக்கு பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, இவங்களும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வராங்க. அந்த பொண்ணுங்களும் தனியா போயிட்டு இருக்கும்போது, அந்த சைக்கோவும் வந்துறான். ஆனா இவங்களும் அந்த சைக்கோக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு சத்தம் கேட்டு அந்த சைக்கோ பார்த்துட்டு ஓட பார்க்குறான். உடனே நம்மளோட டாங்க்லி வந்து கல் எடுத்து அடிக்க, அந்த சைக்கோ தலையில பட்டு அவனும் அப்படியே மயங்கி கீழ விழுந்துறான். உடனே இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மாஸ்க கழட்டி பார்க்கும்போது தான் தெரியுது அவன் யாருன்ட்டு. உடனே இவனா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இந்த விஷயம் எல்லாமே அந்த ஃபேக்டரிக்கு தெரிய வருது. அதோட நம்மளோட ஜூலியும் சொல்றா நம்ம ஹீரோயின பார்த்து, இந்த மாதிரி அந்த சைக்கோவ பிடிச்சிட்டாங்கன்னா அதான் நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு, அம்மா நீ எதுக்கு தேவையில்லாம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்கா? பேசாம ஹாஸ்டல் வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த டிரான்ஸ்லேட்டர் இது போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சிஓ முடிவு பண்றாரு. நம்ம ஹீரோயின் ஓகே சார். இனிமே நான் எப்பவும் போல ஃபேக்டரில ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போம்போது, அவர் கூப்பிடுறாரு இரும்மா அப்படின்னு சொல்லிட்டு, "நீ மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறீல்ல, நீ பேசாம மேற்கொண்டு படி" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுக்குறாரு. அத குடுத்தோனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா, "தேங்க் யூ சார்" அப்படின்னு சொல்ல, "நீ நல்லா படிச்சு நல்லபடி வாம்மா" அப்படிங்கிற மாரி அவரும் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அந்த ஃபார்ம வாங்கிக்கிட்டு வராங்க.
இங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோ வேற யாரும் இல்ல, டிங்க் இருக்கான்ல அவனோட பையன் தான் அந்த சைக்கோ புள்ள. அவனுக்கு மென்டல் இஷ்யூ இருக்கு. அதனால தான் இந்த மாரி நடந்துக்கிட்டான்னு சொன்னது. உடனே வந்து மென்டல் இஷ்யூ அதுக்கு அவன் இப்படியா நடந்துக்குவான்? இப்ப அவன் எங்க அப்படின்னு கேட்டோம்னா, போலீஸ் அவன கூட்டிட்டு போகுது அப்படின்ட்டு. பார்த்தா அவன போலீஸ் இழுத்துக்கிட்டு போகுது. உடனே டைரக்டரும், டிங்கும் அவங்க ஒய்ஃப் எல்லாரும் வந்து விடமாட்டேங்கிறாங்க. என் பையன விட்டுடுங்க, என் பையன விட்டுடுங்கன்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு போலீஸ் இனிமே இவன வச்சுக்கிட்டு இருந்தா சரியில்ல. இவன் சைக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அங்க உள்ள கேர்ள்ஸும் வர்றாங்க வந்துட்டு, என்ன தைரியம் தான் இந்த மாரி மோசமா நடந்துக்கோ அப்படிங்கிற மாரி அவன அடிக்க போறாங்க. உடனே போலீஸ் வர்றாங்க. இவன் இப்படியே இங்க இருந்தா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அதனால கூட்டிட்டு போறதா நல்லது. நான் இவன கூட்டிட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவன அங்கிருந்து கூட்டிட்டு போவ, பிங்கோட ஒய்ஃபும் அழுகுறாங்க. என் பையன விட்டுடுங்க, விட்டுடுங்கன்னு. உடனே போலீஸ் வேற வழி இல்ல. இங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன இழுத்துக்கிட்டு போயிறாங்க. உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டிங்க்குக்கு ரொம்ப கோவம் வந்துருது. உடனே அவன் டாங்க்லயே பார்த்து, "நீ தானே எல்லாத்துக்கும் காரணம். என் பையன பிடிச்சு குடுத்தில, உன்ன சும்மா விட மாட்டேன். நான் உன்னைய வந்து பழி வாங்குவேன்னு" சொல்லிட்டு அவர மிரட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்பாடா ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சு. இந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சந்தோஷப்பட, நம்ம ஹீரோயின் வந்து அவ ஒரு ஸ்காலர்ஷிப்ல படிக்க போறாளா, அத பத்தி சொல்லலான்ட்டு அவ நெனச்சுக்கிட்டு இருக்கா. அவ வந்து ஜாடமாடையா சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னோட கனவு, இமேஜின் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசு. அதுக்கு இந்த இடம் மட்டும் எனக்கு பத்தாது அப்படிங்கிற மாரி அவ எதையோ சொல்ல வர, நம்ம ஹீரோவும் அது கேட்கிற மூடுல இல்ல. "வா வா உன்னைய நான் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு அவள அங்கருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இங்க குன்னு வந்து ரொம்ப சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏன்னா ஜூலி திட்டினால அத பத்தி. அதுக்கு டாங்லியும் வந்து சொல்றான். "அவ சொல்றது உண்மைதானே. உண்மையிலே அவ எதிர்பார்க்கிறது 3 டேலண்ட், பணம், அ அழகு. இது 3மே உன்ட்ட இல்ல. நீ வேணா கண்ணாடி போய் பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டடிச்சுட்டு, "அவ சொல்றது உண்மைதான். நீ கொஞ்சம் யோசனை பண்ணு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கடின உழைப்பு போட்டா கண்டிப்பா அவ கூட உன்ன திரும்பி பார்ப்பா." அப்படிங்கிற மாரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனோனே, பொண்ணு இத பத்தி யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க லீசியானா நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்தோம். ஒரு தியேட்டருக்கு தான் கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து, "இரு உனக்கு பிடிச்சமான பாட்டு நான் பாடுறேன்னு" சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்ல நின்று பாட்டு படிக்க, நம்ம ஹீரோயினும் வந்து சேர்ந்து பாட்டு படிக்கிறா. அப்படியே அவங்க பழைய விஷயங்கள்லாம் அப்படி பேசிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது இந்த தியேட்டருக்கு வரும்போது ஒரு தடவ அந்த தியேட்டர்ல ஃபயர் ஆயிடுச்சு. நான் தான் பார்த்தேன். உடனே இந்த தீயெல்லாம் அணைச்சுட்டோம். இல்லாட்டி பெரிய விபத்துலாம் ஏற்பட்டுருக்கும். அதுலேருந்து என்னைய ஃப்ரீயாவே இங்க வர அலோவ் பண்ணியிருக்காங்க. நான் எப்ப வேணாலும் வருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் ஒரு ஸ்கூல்ல ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நான் எல்லாத்துக்கும் முன்னாடி அப்பாலஜி கேட்டேன். அதுக்காக ஒரு போயம் படிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அந்த போயத்த படிக்க, அத சேர்ந்து நம்ம ஹீரோயினும் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிறாங்க. 2 பேருமே அந்த போயம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோவும் அப்படியே அவ படிக்கிறத பார்த்துக்கிட்டு, அவ ஜாலியா இருக்கிறத பார்த்துக்கிட்டு, அப்படியே அவ ரசிச்சுக்கிட்டே இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினும் இத கவனிச்சுட்டு, அங்கருந்து கிளம்பலான்ட்டு போறா. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், "நெல்லு பைலான்னு அவன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு" சொல்லிட்டு, "நீ நானும் லைஃப் ஃபுல்லா ஒண்ணா இதே மாரி இருப்போமா? கண்டிப்பா இங்க வந்து ஒண்ணா படம் பார்ப்போமா? வயசானாலும்" அப்படிங்கிற மாரி தன் மனசுல உள்ளத சொன்னோனே, இவ எதுவுமே சொல்லாம அங்கருந்து கிளம்பி போறா. ஏன்னா, இவ தான் படிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கால்ல. அதனால இவளால வந்து ஹீரோட்ட நேரடியா சொல்ல முடியல. கொஞ்சம் தயக்கமாவே இருக்குது. அதனால நம்ம ஹீரோயினி எதுவுமே சொல்லாம அமைதியா போயிட்டு இருக்கா. இவங்களும் எல்லாரும் போனோனே அந்த ஸ்கேட்டிங் இத கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு மில்க் பாட்டில் இருக்குது. அத எடுத்து குடிக்கும்போது அந்த பொண்ணு வந்துறா. "அது என்னோட மில்க் பாட்டில் நீ என்ன குடிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி. "இந்தா" அப்படிங்கிற மாரி அவனும் அந்த வேலை பார்க்கிறவன் குடுத்தோனே, அதுக்கு அந்த பொண்ணு "நீனே வச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி போறா. ஆனா இவ எதுக்கு இப்படி வெட்கப்பட்டுட்டு போறான்ட்டு, அத வாங்கி ஒத்த ஒத்தா குடிச்சிட்டு இருக்காங்க. அதோட நம்ம குன்னு அத வாங்கி குடிக்கிறான். குடிச்சிட்டு "இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹாஸ்டலுக்கு போறான். அங்க பார்த்தா ஜூலி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவன பார்த்தோனே ஜூலிய பார்த்தோனே குன்னு கேட்கிறா, "என்ன நீ இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான்னு?" "நான் உன்னைய பார்த்து பேசலான்னு தான் இருந்தேன்னு" சொல்லிட்டு, "சாரி அன்னைக்கு நான் ஓவரா உன்ட்ட பேசிட்டேன், திட்டிட்டேன். என்னைய மன்னிச்சிடு" அப்படிங்கிற மாரி ஜூலி மன்னிப்பு கேட்கிறா. அதுக்கு நம்ம குன்னும் "பரவால்ல. அதுக்காக எதுக்கு நீ இதெல்லாம் கேட்கிற? நீ சொல்றது உண்மைதான்" சொல்லிட்டு, அவன் ஒரு மில்க் பாட்டில நம்ம ஜூலிக்கு குடுக்குறான். "இது உனக்காக நான் தயாரிச்சேன். இது நானே தயாரிச்சேன்" அப்படின்னு சொன்னோனே, அவனும் குடிச்சு பார்த்துட்டு, "ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் எப்படி இங்க வருவேன்னு உனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு குன்னும் சொல்றான், "கண்டிப்பா நம்ம ஒருத்தர விரும்பிக்கிட்டே இருந்தா அது நடக்கும். நான் உன்னைய பார்த்து இத குடுக்கலான்னு தான் இருந்தேன்" அப்படிங்கிற மாரி அவனும் கொஞ்சம் மனசு தொடுற மாரி பேசினோனே, அவளுக்கு ஒரு மாரி ஆயிருது. உடனே குன்னு சொல்றான், "நான் கண்டிப்பா நல்லா சம்பாரிச்சு உன்னைய நல்லபடியா வச்சுக்குவேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஜூலியும் அத கேட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷமா போறா. அவ மனசு கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கும் குன்னு மேல ஒரு காதல் வரதான் செய்யுது. அதோட அவளும் அங்கருந்து கிளம்பி ஹாஸ்டலுக்கு போறா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம்ல எழுதிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவுக்கு சாரி லெட்டரும் எழுதிட்டு இருக்கும்போது, அங்க பார்த்தா ஜூலி வந்துறா. வந்துட்டு, "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்ட்டு அப்படியே நம்ம லீசியான பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கா. "நீனும் அவன விரும்புறீங்களா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின், "அப்பலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து எந்திரிச்சு போறா. இங்க என்னன்னா, அந்த குன்னு வந்து அதே அதே மாரி மில்க்க கொண்டு வந்து நம்ம ஹீரோட்ட குடுத்து, "இது எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்டோனே, நம்ம ஹீரோ குடிச்சு பார்த்துட்டு, "ரொம்ப ஸ்வீட்டா இருக்கே" அப்படிங்கிற மாரி சொன்னான். நம்ம பேசாம இந்த மாரி ஒரு மில்க் ஷாப் வச்சா எப்படி இருக்கும்? நம்ம ஸ்கேட்லாண்ட் இடம் இருக்குல்ல, அங்கேயே ஒரு குட்டியா ஷாப் போடுவோம். நம்ம வேலை முடிஞ்சோனே நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த மாரி சேல்ஸ் பண்ணலாம். நல்லா வியாபாரம் நடக்கும். இத வச்சு நம்ம 3 பேரும் பங்கு பிரிச்சுக்கலாம். நம்மளோட கேர்ள் ஃபிரெண்ட நம்ம எல்லாரும் நல்லா சந்தோஷமா வச்சுக்கலாம். நம்மளுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கும்ல, அப்படிங்கிற மாரி குன் வந்து ஆர்வ கோளாறுல பேச,
நம்ம ஹீரோ யோசனை பண்ணிட்டு, "சரி, சரிப்பா எங்க அண்ணட்ட இத பத்தி பேசினேன்" அப்படிங்கிற மாரி ஒரு லெட்டர் எழுதி குடுக்க, அதுக்கு அத பார்த்துட்டு நம்ம குணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க அதே மாரி ஜூலி வந்து நம்ம ஹீரோயின் எழுதி வச்ச லெட்டர் எடுத்து பார்க்குறா. பார்த்துட்டு, "நீ என்ன எழுதி வச்சுக்கிற? நீ படிக்கிறதுக்கா ஊருக்கு போறியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமா அப்படிங்கிற மாரி சொல்றா. "சரி படிச்சு முடிச்சுட்டாவது இங்க வருவீல்ல?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இல்ல அது என்னால சொல்ல முடியாது" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. இத கேட்டோனே ஜூலியும் சொல்றா. "இது கேட்டா லூசியான் எவ்வளவு வருத்தப்படுவான்னு தெரியுமா? நீ இவ்ளோ செல்ஃபிஷா இருப்பான்னு நெனச்சு கூட பார்க்கலன்னு" சொல்லிட்டு, டக்குனு அந்த லெட்டர போட்டுட்டு அவளும் அங்கருந்து கிளம்பி போறா. நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு பெரிய ஆஃபர் வருது. இத படிக்கலாமா வேண்டாமான்னு அவளும் யோசனை பண்ணிட்டு, சரி இத பத்தி நம்ம லெட்டரா எழுதி அவனுக்கு வச்சிடலாம்ன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் அவளும் ஃபேக்டரிக்கு வரா. அங்க அங்க பிக் ஃபிட் மட்டும் நிக்கிறான். உடனே எங்க லீசியான்னு கேட்டோனே, அவன் வெளிய போயிருக்கான் அப்படிங்கிற மாரி சொன்னா, சரின்னு சொல்லிட்டு டிபன் பாக்ஸ்ல இவ லெட்டர வச்சுட்டு இவளும் அங்கருந்து வந்துறா. இங்க நம்ம ஹீரோ எல்லாரும் டீ ஷாப் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு, நம்மளோட ஸ்காட்லாண்ட்லயே ஒரு சின்ன கடைய போட்டுக்கலாம்னு அவன் அண்ணன்ட்ட அனுமதி கேட்டு, அதுக்காக மேக் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. பார்த்தா குன்னு மில்க் பாட்டில் கொண்டு வரான். "ஏதுடா இவ்ளோ பாலு?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்கறான். அது குன்னு சொல்றான். டைரக்ட் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபுட் ஃபேக்டரில வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இந்த பால் வீணா தான் போப்போது. இத தூக்கி ஊத்த சொன்னாங்க. அதனால தான் நான் இத கொண்டு வந்தேன்னு சொன்னேன். இவங்களும் அந்த பால வச்சு டீ போடுறாய்ங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதோட அங்க உள்ள எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்றாங்க போல இருக்குது. ஆனா அந்த பால் வந்து கெட்டு போயிடுச்சு போல இருக்கு. அதனால அந்த டீய வாங்கி குடிச்ச எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் பாய்சன் ஆயி ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போனோனே, நம்ம ஹீரோயினும் அங்க வந்துரா. வந்துட்டு அவங்களோட கண்டிஷன்லாம் பார்த்துட்டு, உடனே எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. அங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு, அதோட சரி நீங்க 2, 3 நாள் ரெஸ்ட் எடுங்க. நல்லா தண்ணி குடுங்க. உங்க உடம்ப பார்த்துக்கிருங்க அப்படிங்கிற மாரி அவளும் சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் போறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள போறத பார்த்துக்கிட்டு, ஆமா உன்னோட டிஃபன் பாக்ஸ் எங்க? அப்படிங்கிற மாரி கேட்கிறா. நம்ம ஹீரோ ஏன்? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இல்ல நான் அதுல ஒரு லெட்டர் வச்சேன். நீ அத படிச்சியா? அப்படிங்கிற மாரி அவளும் கேட்க, ஏன் நீ லெட்டர் எழுதி வச்ச? எதா இருந்தாலும் நேரடியா சொல்ல வேண்டியது உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லவா? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயின் என்ன நான் நெனைக்கிறேன்னு உனக்கு தெரியுமான்டா? தெரியும்னு சொல்லிட்டு, அவனும் அங்குள்ள அந்த ஸ்டெத்தஸ்கோப்ப எடுத்து அவ ஹார்ட்ல வை அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம ஹீரோயினும் அத ஹார்ட்ல வச்சோனே, இவனும் அப்படியே அவளே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப என்ன நெனச்சாலோ தெரியல. நம்ம ஹீரோயின் டக்குன்னு நவட்டி விட்டுட்டு, "போதும், போதும் நீ சொல்ல நெனச்சதெல்லாம்" அப்படிங்கிற மாரி அவளும் வந்து உட்கார்ந்துறா. என்னடா செய்றது? இவன்ட்ட எப்படி சொல்றதுன்ட்டு அவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்க குன்னு பாவம் கவலையா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏன்னா, அவன் தானே இந்த மாரி பால்லாம் கொண்டு வந்தான். இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி கம்பெனிக்கு எதிரா நம்ம ஏதாவது பண்ணிட்டோமே, இப்ப ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ? அப்படிங்கிற மாரி அவன் கவலையா இருக்கான். நம்ம ஹீரோ வந்து, "நீ ஒண்ணும் பயப்படாத நான் தான் இருக்கேன்ல" அப்படிங்கிற மாரி அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த குன்னு சொல்றான், "எல்லாமே நான் தான் அந்த கெட்டுப்போன பால கொண்டு வந்தேன். அதனால இதுக்கு ஃபுல்லா நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி. இந்த ஒரு சந்தர்ப்பத்த அந்த டின்னு வந்து பயன்படுத்திக்கிறாரு. அதாவது நம்ம ஜூலிட்ட சொல்றாரு. இந்த குன்னு வந்து தான் தேவையில்லாம டீ ஷாப் ஓப்பன் பண்ணி, இந்த மாரி எல்லாரும் அத குடிச்சு இப்ப வந்து பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. அவன் மேல பெரிய கேஸ் வரும். போலீஸ் வரைக்கும் போ வேண்டியதா இருக்குன்னு சொன்னோனே, ஜூலி இத நெனச்சு கேட்டுட்டு ரொம்ப பயப்படுறா. அப்பனா அவன வந்து என்னைய பார்க்க சொல்லு. நான் அவனுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னோனே, ஜூலியும் சரி வர சொல்றேன் குன்னன்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து போறா. இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த பிக் விட்டும் அதோட டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து மாஸ்டர் பொண்ணுட்ட குடுக்குறான். உடனே சரின்னுட்டு அவளும் அத கிளீன் பண்றதுக்காக ஓப்பன் பண்றா. பார்த்தா அதுல லெட்டர் இருக்குது. அது என்னன்னு படிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் எழுதின லெட்டர் தான். இவளுக்கு எல்லாமே புரிஞ்சிருது. அதோட அந்த லெட்டர் எடுத்து வச்சுக்கிறா. இங்க குன்னு வந்து டிங்க பார்க்க வரான். வந்தோனே அதுக்கு அந்த டிங்கும் சொல்றான். இந்த பிரச்சனை பெருசா போய்க்கிட்டு இருக்குது. இத வச்சு உன் லைஃபே போயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த பிரச்சனையில இருந்து நீ வந்து இப்போ மாட்டிக்காம இருக்கணும்டா, பேசாம இது எல்லாத்துக்கும் காரணம் டாங்லி தான் சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு இவனு என்ன நீங்க என்னைய வச்சு அவன பழிவாங்க பார்க்குறீங்களா? இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவன் என் அண்ணன் மாரின்னு சொன்னோனே, அதுக்கு அந்த டிங்கும் சொல்றான். உண்மையிலே லூசியானுக்கு தான் அவன் அண்ணன். உனக்கு அண்ணன் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, பக்கத்து ரூம்ல வந்து ஃபுட் டைரக்டரும் நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க. யார கேட்டு இந்த மாரி இங்க ஃபேக்டரில உள்ள எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணாங்க. ஃபுட் பாய்சன் ஏற்பட்டுருச்சு. ஏதாவது பிரச்சனைன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கணும். அது இதுன்னு பேச, இதெல்லாம் வந்து குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கு ரொம்ப பயமா போயிருது. உடனே அவனும் டக்குன்னு டின்னு கால்ல விழுந்து, "ஐயோ! என்னைய அங்கிள் என்னைய இதுலருந்து எப்படியாவது காப்பாத்துங்க" அப்படிங்கிற மாரி கெஞ்சினோனே, அதுக்கு அந்த டிங்கும் சொல்றாரு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இந்த பிரச்சனைலருந்து உன்னைய காப்பாத்துறேன். இல்லாட்டி உன் லைஃபே வீணா போயிரும். உனக்குன்னு எவ்வளோ ஆசா பாசா கனவுலாம் இருக்கு. பாவம் நீ சின்ன பையன். அப்புறம் ஜெயிலு கீழுன்னு போனியாக்க உன்னால வரவே முடியாது. அதனால நான் சொல்றபடி கேளுன்னு" சொல்லிட்டு, "இந்த விஷயம் எல்லாமே டாங்கலி தான் செஞ்சா. உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல" அப்படிங்கிற மாரி, "இந்த பேப்பர்ல சைன் பண்ணு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, குன்னுக்கு வேற வழி இல்லாம பாவம் அவனும் சைன் பண்ணிடுறான். இந்த டிங்குக்கோ இதுதான் சாக்கு. இவன எப்படியாவது இந்த டாங்லிய பழி வாங்கிடலான்னு அந்த லெட்டர பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க அதோட ஹாஸ்டல்ல கட் பண்ணி காட்டுறாங்க. இந்த மாஸ்டர் பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயின் வரா. அந்த மாஸ்டர் பொண்ணு சொல்றா, "நீ எழுதின லெட்டர் என் கையில தான் இருக்கு" அப்படிங்கிற மாரி. உடனே ஹீரோயின், "ஓ! அப்படியே அத குடு" அப்படின்னு சொன்னோனே, "நான் அத எரிச்சுட்டேன்" அப்படிங்கிற மாரி இவளும் சொல்றா. "ஓ! எரிச்சுட்டியா? அப்பனா சரி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறா. இங்க அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க.
ஃபேக்டரில வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க குடிச்ச டீல உங்களால ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அவங்கள கண்டுபிடிச்சு தக்க தண்டனை குடுக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாத நம்ம ஹீரோவும் நான் வழக்கம் போல ஹீரோயின்ட்ட பேசிட்டு வரும்போது, அங்க வந்த டாக்டர், "அம்மா இன்னைக்கு நைட் என்னால வர முடியாது. முக்கியமான மீட்டிங் இருக்குதாம். என் ஒய்ஃப்க்கு பர்த்டே. அதனால நான் அவள கூட்டிட்டு நான் படத்துக்கு போறேன். நீ வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி அவரும் சொல்லிட்டு போறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ எதையோ யோசனை பண்ணிட்டு இருந்தவன், "எனக்கு என்னமோ இது தப்பா படுதுல்ல" அப்படிங்கிற மாரி சொல்றான். "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. "இல்ல நைட்டு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்கல்ல. அப்பனா இது என்ன மீட்டிங்கா இருக்கும் ஃபேக்டரில? ஒருவேளை இந்த தப்பெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசனை பண்ணி பார்க்குறான். நம்ம குன்னு வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பான். "ஜூலி என்ட்ட வந்து சொன்னாடா, உன் அண்ணனுக்கு எதிரா அவன் அங்கிள் ஏதோ செய்ய போறாரா அப்படின்ட்டு. அதனால உன் அண்ணன ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லு" அப்படிங்கிற மாரி ஜூலி சொன்னான்னு நம்ம குன் சொன்னத நம்ம ஹீரோ நெனச்சு பார்த்துட்டு, ஒருவேளை என் அண்ணனுக்கு எதிரா ஏதாவது பண்ண போறாங்களா அப்படிங்கிற மாரி அவனும் யோசனை பண்றான். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல இந்த டிராமாவ கன்டின்யூ பண்ணலாம். பாய்.